ஒரு அழகான கிராமத்துல ஒரு குட்டி வீட்டுல ஒருத்தர் பணியாரம் செஞ்சு வித்துட்டு இருந்தாராம். தினமும் பணியாரம் செஞ்சு செஞ்சு பக்கத்துல இருக்கிற ஊருக்கெல்லாம் ஒரு ஆட்டோவில் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டும் இருந்தாராம். இது போல ஒரு நாள் அவர் வீட்டில் பணியாரம் செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் சுட்டுட்டு இருந்த ஒரு பணியாரம் திடீர்னு கண்ணு கை காலு எல்லாம் முளைச்சு தொபுக்கட்டீர்னு எண்ணெயில இருந்து குதிச்சுதான். அப்போ அதுல இருந்த எண்ணெய் எல்லாம் அவர் கையில பட்டு கையே வெந்து போச்சான். ஆனா அதுல இருந்து வெளியே வந்த அந்த பணியாரம் அவர்கிட்ட சொல்லிச்சான், நான் ஒரு மந்திர பணியாரம், உனக்கு எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அந்த பணியாரம் குதிச்சதுல அவர் கை வெந்து போனதுனால அவருக்கு அந்த பணியாரத்துக்கு மேல அவ்வளவு ஒரு கோபம் வந்துச்சான். உடனே அந்த பணியாரத்தை எப்படின்னா கொன்னுடணும் அப்படின்னு முடிவெடுத்தாராம். அதனால பக்கத்துல இருந்த ஒரு பானைய அது மேல தள்ளியும் விட்டாராம். உடனே அந்த பணியாரத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். உடனே அது, என்னையே கொல்ல நினைச்சிட்டியா, இதுக்கு மேல உனக்கு எந்த பணியாரமும் வித்து போகாது அப்படின்னு சொல்லிடுச்சான். சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஜன்னல் வழியா பறந்து போயிட்டு மறைஞ்சிருச்சான். இவரு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஆட்டோல தன்னோட பணியாரத்தை வைத்து விற்கிறதுக்காக கிளம்பினாராம். ஆட்டோ விபத்துல மாட்டி அதுல இருக்க பணியாரம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சான். இதே போல அவருக்கு தினம் தினம் நடந்துச்சான். அப்புறம்தான் அவர் யோசிச்சாராம், நாம கோபத்துல எந்த முடிவையும் எடுக்க கூடாது. அப்படி நாம எடுத்தோம்னா அந்த முடிவால பெரிய துன்பத்தை தான் நாம அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாராம். எனவே சுட்டீஸ், கோபம் வந்தா அதை அடக்க தெரியணும், சரியான முடிவை எடுக்க தெரியணும். சரியா?